பாப்புலர் காமெடி புயல் அண்ணன் திரு மதுரை முத்து அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கொண்டையல் கோட்டை மறவர் நலச்சங்கத்தினுடைய 9ஆம் ஆண்டு குடும்ப விழா 9 ஆண்டுகளாக நிறைவாக சரியாக குறையில்லாமல் நடத்தி வரக்கூடிய இந்த நலச்சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர், கமிட்டியில் உள்ள பெருமக்கள், இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருதாக வந்திருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் சொல்லித்தவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை, அன்பையும் சொல்லி, உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் காலை வணக்கத்தையும் சொல்லி, அதோடு இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை அது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு இப்படி பல்வேறு நிகழ்வுகளை இன்றைக்கு ஒன்றிணைத்து, ஆமா கூட மழையே வெயில் இருக்கு கூட, ஆமா அதுக்காக ஒரு கொடை வள்ளலா கூட இருக்கலாம். இப்ப எதுக்காக என்ன மேல ஏற்றிருக்காங்கன்னா, யாரோ ஒரு ஆள் வரலையா, பரிசு கொடுக்குறது கொஞ்சம் லேட்டாங்க சார், இதுக்குதான் நீங்க எல்லா இடத்துக்கும் கூட்டு போறது அப்படின்னு நினைக்காங்க. இந்த விழாவில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நேற்று நாகர்கோயிலை பற்றி முடிச்சு வேகமா வந்தது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா முகங்களும் நல்ல இன்முகத்தோடு இருக்கீங்க. இப்படிதான் இருக்கணும். மேடையில் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர் தான் இருக்காங்க. நம்மளுக்கு ரோல் மாடல்லாம் பெரிய தேவையில்லை. எக்கோ இல்லாமல் வச்சுக்கணும். எல்லாம் கடைசி வரைக்கும் கேட்கிற மாதிரி எக்கோ வைக்காதீங்க. என்ன இதுக்கு முன்னாடி நல்லா இருக்குல்ல, பின்னாடி கேட்குதா சார்? கேட்குதா? கேட்காட்டி அவ்வளவுதான், நம்ம தலையிட்டு அவ்வளவு போக வேண்டியது. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு மாதிரி தாய்க்குளங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது இத்தனை பெண்கள் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு சீரியல் கிடையாது. இதே நாளைக்கு வச்சிருந்தா நாங்க 4 ஊர் மட்டும் மேடையில் உட்கார்ந்து இருந்திருப்போம். பரவாயில்ல, இப்படி விழாவில் கலந்துக்கிறேன் சார். சாதாரண மனிதர்களுக்காக நம்ம விழா எடுக்கவில்லை. வந்த ஒன்று பூஜை செய்து பசுமோன் ஐயாவுக்கு செய்யறதுக்கு என்ன காரணம்னா, உலகத்தில் ஒரு வயது பெண் குழந்தை கூட தன் சுண்டு விரலால் கூட தொடாத ஒரு மனிதர் இருந்திருக்காருன்னா அதான் பார்த்து. ஒரு ஆன்மீகவாதி எப்படி இருக்குன்றது இதை விட பெரிய முன்னுதாரணம் தேவை. பர்மாவுக்கு போறாரு, எல்லாரும் வரவேற்கிறதுக்கு எல்லா பெண்கள் கூந்தல் அப்படி தரையில விட்டு அதில் நடந்துவாங்க. பெண்கள் அவமதிக்கிற விழாவுக்கு நான் வரமாட்டேன். வரிசை அவ்வளவு சொல்லலாம். உலகத்திலே ஒருவன் தீவிரமாக பேசுகிறான், இவன் பேச்சை கேட்டால் மக்கள் எல்லாம் இவனுக்கு பின்னாடி சென்று விடுவாங்க பயந்து ஆங்கிலேயர்கள் ஒரே ஒரு மனிதருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒண்ணு போட்டாங்க. இவர் வாய மூலன்னா பெரிய புரட்சியே பிறக்கும். அந்த அளவுக்கு ஆங்கிலத்தையும் தமிழிலும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். நாங்களாம் என்ன பேச அப்படி முதல்வனாக இன்னைக்கு முதல்வனோடு இருக்கலாம். அப்படி முதன்மையான ஒரு அற்புதமான மாமனிதருடைய குழந்தைகள் நாமெல்லாம் பண்ணும்போது கூடுதல் சந்தோஷம். இப்படி ஒரு விழாவில் அவரை பற்றி பேசுறதுக்கும் இந்த இருக்காங்கள வேலுநாச்சியார், சாதாரண ஒரே ஒரு பொண்ணு பயம் இல்லை என்ற இயக்கத்துல முத்து வடுநாதவர் என்ன செய்யாங்கன்னா, என்னென்ன கலைகள் இருக்குமோ தற்காப்பு கலைகள் அத்தனையும் கற்றுக் கொடுத்தாங்க. குதிரையேற்றம், யானையேற்றம், வால் பயிற்சி, வேல் பயிற்சி அத்தனை. அதுதான் தனி ஒரு பெண்ணாக அப்படி திண்டுக்கல் கைத்தறியை பார்க்க போகும்போது வெள்ளக்காரன் கேட்கிறாங்க, ஒரு ஆடு மேய்ச்சி வீட்டுக்கு பிள்ளைகிட்ட, வீட்டு வேல் நாச்சியார் போனாங்களா உங்க அரசி தெரியும் ஆனா சொல்ல மாட்டேங்குச்சு. சின்ன பொண்ணு, ஒரு கைகால துண்டாக்கிடுவான், துண்டாக்குனாலும் பரவாயில்ல, அப்படியே வெட்டுறாங்க அந்த ஆடு மேய்க்கிற குழந்தைய. அதனாலதான் அதுக்கு வெட்டுடையால் காளி என்று சொல்லி இன்னைக்கு சிவகங்கையில கொண்டாடிக்கிறோம். ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் கை தட்டிருக்கோம். ஏன்னா இந்த நான் நகைச்சுவா பேசுறது வேற, ஒரு தகவலை சொல்லும்போது அதிர்ச்சியை உட்காந்துருக்காரு, இன்னும் இதெல்லாம் வெட்டுடையால் காளியா? இந்த விழாவுடைய நோக்கம், நான் வந்தது நீங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறது, இன்னைக்கு யாரும் சிரிக்கலனா கூட நான் சங்கடப்பட மாட்டேன். பக்கத்துல சிரிக்கிறாலும் முறைச்சு பார்க்காம உட்காரு. போய் முன்னுக்கு வாங்கிட்ட பாக்குறது அப்படின்றது. நம்ம ஊர்ல 2-3 இடம் இருக்கு. நல்லா சிரிக்கிறாரு, சிரிக்காத பக்கத்துல உட்காரக்கூடாது. ஒண்ணு, சினிமா தேட்டர்ல ஏற்கனவே அந்த படத்தை பார்த்த பக்கத்துல உட்காரக்கூடாது. படம் 1.25 மணி நேரம், அவன் 4 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு வருவான். ஐயோ அவன் வரங்குள் நீ ஏண்டா வர. இன்னொன்னு மெயினா, நீங்க ஹோட்டல்ல சாப்பிடும்போது ரெஸ்டாரண்ட்ல வாஷ் பேஷன் பக்கத்துல ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க.
அது உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா உங்களை தாண்டி சில கைகளுக்கு போறவேன், கைகள் தான், முகங்கள் தான். சிலர் கொட்டல வெளியெடுத்து அலசுவாங்க. கருவேப்பிலை தெரிச்சு நம்ம விலையில வந்து விடும். ஆமா, எல்லாருக்கும் தமிழ் தெரியுமில்ல. ஆமா, உங்களுக்கு சிரிப்பே வரலைன்னா கூட என்னை பாருங்க, யார் வந்தவில்லை, எப்படி வந்து கட்டி கிடக்கானே அப்படி இறக்கப்பட்டார். எங்களுக்கு நோக்கம் நீங்க மகிழ்ச்சியாக போகணும். இதெல்லாம் அதே குடும்ப விழான்னு வச்சேன்னா இப்படி ஒரு சந்திக்கிறது. ஜப்பானியர்கள் தான் உலகத்திலே அதிக ஆண்டுகள், 120 ஆண்டுகள் வாழ்றான். என்ன காரணம்னா அடிக்கடி நண்பர்கள் சந்திப்பாங்க, குடும்பம் சந்திப்பாங்க, மனசு விட்டு பேசுவாங்க. அதுதான் அவனுக்கு ஆயுள் காலம் அதிகம். இங்க செல்போன் வந்தபடி யாரும் பேசுறது, அது ஒரே ஆளு 2 செல்போன் வச்சிருக்காரு. எதுக்கு? காலையில போனே வரலைன்னா ஒண்ணுல கால் பண்ணி ஒண்ணுல அவனே கேட்டுக்கிறான். இதெல்லாம் நல்ல ஜோக்கு. நீங்க சிரிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு முன் உறவு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஒரு சொந்தமாக இருப்பதில் இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த இடத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் சிரிக்கல. நான் கவனிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? பக்கத்துல ஒரு சம்சாரம் ரேச ஈண்டர், வாய மூடு, நீங்கெல்லாம் சிரிச்சிருவேன். அதெல்லாம் தாய் குழந்தைகள் வீட்டுக்கு சிரிக்கட்டுமே கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. நிம்மதியா தூங்க வரீங்களா? உங்களை இந்த மிக்சியை சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறோட வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு தான் பயன்படுத்துறீங்க. அப்பதான் படுத்துப்பாரு, தேங்காய்ச்சல் மூக்குல அடிச்சு எடுத்துட்டு உட்காந்துருக்காப்பா. தூங்கிட்டு இருக்காரு. அம்மா நடிச்சாம 1 மணிக்கு போய் எழுப்புறாங்க. எங்க எந்திரிங்க, எங்க பத்திரிக்கை என்னடி இந்தாங்க, தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க. பின்னாடி கேட்குதானே? அவர் சொல்ல கேட்கல, ஆனா நிம்மதியா இருக்கீங்க அப்படின்றாரு. அப்படி செய்யக்கூடாது. இந்த விழாவில் எனக்கு கல்வி ஊக்கத்தொகை, கல்வி மட்டும் அது நம்ம சமூகத்துல பெருசா வரணும், பல்வேறு துறையில சாதிக்கணும். வெறும் டாக்டர், இன்ஜினியர் மட்டும் இருக்கிறாங்க. அதுக்கு மேலையும் போகணுன்ற அந்த நல்ல எண்ணத்தோடு மாணவர்களை ஊக்கப்படுது. அதான் முக்கியமான விஷயம். என்று ரொம்ப துறையில சாதிக்கணும். அதற்காக இந்த விழாவில் அது ஒரு பகுதியை ஆண்டுதோறும் நீங்க அன்பாக செய்ய. ஏன்னா குழந்தைக்கு அறிவாற்றல் மிகப்பெரிய அறிவாற்றல். இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை நம்மளாம் 10 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா தெரியாது. ஆனா இன்னைக்கு உள்ள பையன் பாருங்க, ஒரு கேள்வி கேட்டுக்காங்க, கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஆன்சர், கடல் அரிப்பை தடுக்க நாம் லேசா சொரிஞ்சு விட வேண்டும். ரொம்ப நன்றி. இந்த 5 பேர் சிரிக்கிறதுக்காக நான் இந்த போட்டோ போட்டதுக்கு மதுரையில இருந்து வந்திருக்கேன் பாருங்க. இந்த 5 பேர் தான் சிரிப்பீங்க தெரிஞ்சா உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அதை அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்திருக்கு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சியா இருக்கு. சிரிக்கும் போது மட்டும் உடம்புல 6 லட்சம் நரம்பு வேலை செய்யும். யாரும் நம்பல. போங்க நேற்று நரம்பு படிச்சுட்டு போய் அதுக்கு 5000 ரூபாய் சொல்லணும். 6 லட்சம் நரம்பு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், நான் வந்ததுக்கு காரணம், என்னை கூப்பிட்டு வந்து எதுக்காகனா, இந்த அரங்கத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு டாக்டரே தேவையில்லை. அப்படி சிரிக்கணும். டாக்டர் தப்பா சொல்ல, ஒருத்தர் டாக்டர் போய் உட்கார்ந்துன்னு டாக்டர் அவரு டைம்ல கை தூக்குங்க, கை கீழே கொடுங்க, காலை நீட்டி, செருப்பு இடிக்குது, உள்ள மடக்கு, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாய் மூடுங்க, மூக்க காட்டுங்க, முடிய வெட்டுங்க, சட்டையை கலத்துங்க, உதருங்க, இருமுங்க, தும்முங்க. 50 நிமிஷம் பாடா படிக்க அவனை. அப்புறமேல் கேட்கிற டாக்டர் என்ன செய்யுது? அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. யோ, முதலே சொல்ல வந்தேன், நீ முதலே கேட்க வந்தேன். காலத்துக்கு கையெழுத்து ஒரே நீட்டிக்கிட்டே போயிட்டேன். பத்திரிக்கையா 10 பேர் நீட்டிருப்பேன். இதுக்குதான் சார் 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. கை கட்டு. ஐயோ, எங்க கை கட்டுன்னு என்னை பார்த்து முறைச்சு பார்த்தாங்க. எனக்கு படபடன்னு வருதா என்ன? இந்த குழந்தைகள் அழகா நடனம் பண்ணாங்க. அது நம்ம சமூகத்துல பரநாட்டியாதே பெரிய விஷயம். அந்த குழந்தைகள் நடனம் ஆடும்போது யாராவது கை கட்டினீங்களா? அதுக்கு அப்பாவை நின்றுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வயசுல அந்த குழந்தைகள் மேடையில் வந்து நிற்பதே பெரிய விஷயம். அது எதுவும் செய்ய வேண்டிய அவசியம். சில பேர் மின்னுக்கு தைரியமா நிற்கிறங்க. வெரி குட், வெரி வாழ்த்து. ஏன்னா அவங்க 5 மணிக்கு எழுந்துச்சு அந்த மேக்கப் போடணும். சும்மா லேசான காரியம் நினைச்சுன்னா வாழ்த்துக்கள் பா, சிறப்பா எல்லாரும் முயற்சி செய்யும். இது அருமையான கலை, வாழ்த்துக்கள். செய்யவே மாட்டோம், ரொம்ப அழகு. ஏன்னா பல பேர் குடும்பத்தோட வந்திருக்கோம். குடும்பத்துக்குள்ள எங்க சின்ன சின்ன குழப்பம் இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சாப்பிட போகும்போது மனைவி சொல்ற ஒத்த வார்த்தையில அவனுக்கு 3 நாளைக்கு பசிக்காது. அப்பதான் சாப்பிட்டு முதல் வாயில் வச்சுக்குவேன். சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா.
எதை கேட்க போறாலோ என்னத்துல பயந்து பதறி மகிழ்ச்சியா இன்னைக்கு பாக்குறேன் சந்தோஷமா பெண்கள் முகத்துல சிரிப்பு பாத்தீங்களா? காரணம் ஒரு நாளைக்கு 18 சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கோஷ்டி நீங்க இன்னைக்கு சிரிச்சதுல எங்களுக்கு சந்தோஷம். முதல்ல அதுக்கு உங்களுக்கு காலையில 7 மணிக்கு சீரியல் போட்டேன் நைட்டு 11 மணி வரைக்கும் வீடியோ போட்டேன். நீங்க சிரிக்க எல்லாரும் மனைவிக்கு கிஃப்ட் என்ன கொடுப்பாங்க? பிறந்த நாளுக்கு மோதிரம் கொடுப்பாங்க, சேலை வாங்கி கொடுப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு ஆள் மனைவி பிறந்த நாளுக்கு 4 அடி நீளத்துல சவுரி முடி கொடுத்தான். அந்த போல பட்டாக்கி வாங்கி கட்டப்பையில வச்சு எல்லாம் இதை போய் கொடுத்துருக்கீங்க. மோதிரம் இன்னொருத்தர் செய்யறது அதை கொடுக்க கூடாது. சேலை எவனோ செய்யற நான் எடுத்து கூட்டா கொடுக்கணும். ஆனா இந்த சவுரி முடி நானே செஞ்சேன் அப்படின்னா நீங்களா எப்படி ஒரு சாப்பாடு கிடக்கிற ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நானே நூல்ல கட்டினேன். நல்லா இருந்தா கை தட்டி, இப்படி வகுத்தறிச்சோட நீங்க கை தட்டி, நீங்க கம்மியா கை தட்டினா அவர் எனக்கு ஃபுல் பேமெண்ட் தர மாட்டார். என்ன அடி சண்டை விட்டு கிடக்குங்க உட்காருங்க. நல்ல வழி சார். ஒரு சமூகம் அக்கறையோடு எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவராக அவரு சாதிய தலைவர், சாதித்த தலைவர். எவ்வளவு வரலாறு நீங்க படிச்சிருந்தா தெரியும். இன்னொன்னு எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஐயா அவர்கள் இறந்த வீட்டுக்கிட்ட தான் என்னுடைய வீடு, மதுரை திருநகர். அப்படி தினமும் அப்படி கடந்து போகும்போலாம் அப்படி நிறைய நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டே போகுது. ஒரு உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இறப்பும் பிறப்பும் ஒரே நாள்ல விசித்திர ஆச்சரிய மனிதர். அவர் செஞ்ச சாதனைகளும் அவ்வளவு இருக்கு சார். எந்த தொகுதிக்கும் ஓட்டு கட்டு போகாம எல்லா தொகுதியும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எவ்வளவு சொல்லுங்களா. ஐயா வந்து கைதட்டி ஆரம்பிச்சாதான் நீங்க தட்டுறீங்க. இதுக்கு முன்னாடி 7 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொன்னேன். யாரோ சொல்றாரு போல நினைச்சு நல்ல இந்த மேடையில அதுக்கடுத்தும் இந்த தலைவர் பெருமக்கள் இந்த சிறப்பு எல்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்களா. அவங்களாம் இந்த மாதிரி அரிய விஷயங்களை நல்ல தகவலை சொல்லும் போது நீங்க உற்சாகப்படும். அதான் இந்த விழாவுடைய முழு நோக்கம். இந்த விழா முடிஞ்சு நீங்க போகும்போது நல்ல உற்சாகத்தோடு போக வேண்டும் என்பதற்காக என்னை அழைச்சிருக்காங்க. பிறந்தோடனே தாய் அள வைக்கிறோம், இறந்த பின்னாடி சொந்தங்கள் அள வைக்கிறோம், இருக்கும் போதால் மற்றவனை சிரிக்க வைப்போம் அப்படின்ற நோக்கத்துல ஒரு சின்ன பகுதி, ஒரு 5 மேல நிகழ்வில் எனக்கு ஒரு சிறிய பகுதி கொடுத்துருக்கான். சிரிப்பை ரொம்ப கேள்வியா நினைக்கிறாய். ஒருத்தர் ஐசுவான்ல சீரியஸா இருக்கான்னு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அவன் வாழ்நாள் முழு சீரியஸா இருந்திருக்க அர்த்தம். புரியாத இருக்கான். ஐயா அன்னைக்கு நம்ம மரவர் சங்கத்துக்கு முத்து வர்றாங்க வந்து வந்தா சிரிப்பு காட்டுவாரியா காட்டி நாமெல்லாம் சிரிக்கலங்க சிரிச்சு இப்படியே பேசுறேன். நீங்கெல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள். யாரெல்லாம் சிரிக்க தெரிந்தவர்களோ அவர்கள்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள். இந்த விழாவில் வந்தேன், ஏதாவது ஆடம்பரம் இருந்துச்சா? எளிமையா வந்தாங்க, பேச கூப்பிட்டாங்க, பேசணும். அன்னைக்கு சேலம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நான் ஒன்றும் கேட்கவே இல்லை. 2.25 அடி நீளத்துல ஒரு சால்வையை கொண்டு வந்தார். பட்டாருக்கு உதறினார். மதுரை முத்து அவர்களுக்கு நான் குனிஞ்சுக்கிட்டே நிற்கிறேன். கொட்ட போறாரு கூட பட்டார் உதறினார். சால்வைக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு போட்டுட்டு சால்வை மடிச்சு அவர் கொண்டு விட்டார். இதை நான் கேட்டேனா சார்? இப்படி எல்லாம் நடக்கும். இங்க மட்டும்தான் உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி. அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. இது ஒரு ஆனந்தம். நான் எங்கிட்ட பேசிட்டு போனா என்ன அப்படின்ட்டு அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கு. நான் கையை எவ்வளவு நேரம் கேட்காம மாட்டேன். இந்த விடுதலைக்கு நேற்று சுதந்திரம் கொண்டாடுறோம். யாரோ வரணுமா அது வரைக்கும் பேசுங்க அப்படின்றார். அவர் கடைசி வரைக்கும் வராம போயிட்டா என்ன செய்ய? புத்துயிரும் உலகத்தான் மேடையில் சரிஞ்சு கிடப்பேன். அப்பயும் ஒரு ஆள் தூக்கி விட்டு, தம்பி உயிர் இருக்கா, இன்னும் 2 ஜோக்கு சொல்லுங்களேன் அப்படின்றார். பரவாயில்ல, இப்படித்தான் ஒரு இடத்துக்கு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நல்ல மகிழ்ச்சி. இப்படித்தான் சார் இருக்காரு. அதே போல ரத்தின சுருக்கமா பேசுறாங்க. எல்லாரும் வர்றாங்க, ஒரு வார்த்தை. இது நடக்கவே நடக்காது. மன்னார்குடி கிட்ட போயிருக்கேன். அந்த விழா ஆர்கனைசர் எவ்வளவு நேரம் பேசலாம்? 2 நிமிஷம் பேசலாம், 3 நிமிஷம் பேசலாம். 3.25 நேரம் பேசிட்டு இதுதான் என்னுடைய முன்னுரை அப்படின்னா தொப்பு 30 பேர் சுருண்டு விழுந்தாங்க. 3.5 நேரம் முன்னுரையா? முடிவரைக்கும் நாங்க முடிஞ்ச போனோம் பேசுறாரு அவர். இப்போது நான் கீழே உட்காந்துருக்கேன். இந்த சிரிப்பு காட்டுறவங்க வந்திருக்காங்க. எங்களுக்கு அவ்வளவு மரியாதையா. அதுல தம்பி குதிரை முத்து, அண்ணே நான் மதுரை முத்து. அதெல்லாம் இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பெரிய பிஸியா இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில அந்த அரங்கு முழுவதும் நம்பி இருக்கிற மாதிரி வந்துட்டீங்கன்னா
இந்த சங்கத்து மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கும் ஒரு பாசத்திற்கும் நாங்க எங்க குழுவின் சார்பில் ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் உங்களுக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுதி கொண்டு வர முடியுமா சார்? அதுதான், அதுக்கே நாங்க ஒரு நன்றி சொல்றோம். தாய் குழந்தை ரொம்ப சிறிய, உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறது, அடக்கமாகும் வரை அடக்கமாகவே இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். வேலுநாச்சியார் மாதிரி எத்தனையோ ஒரு ஆள் தான். இன்னைக்கு வேலுநாச்சியார் மாதிரி குழந்தைகள் தான் இன்னைக்கு உள்ள சூழலுக்கு தேவைப்படுறாங்க. தினந்தோறும் பாக்குறீங்களே, முந்தானத்து கரூர்ல பாக்குறோம், சின்ன 3 வயசு குழந்தைக்கு. நேற்று இங்க சென்னையில பாக்குறோம். இப்படி பெண் குழந்தைகளுக்கு நெருக்கடிகள் தினந்தோறும் தொடர்றப்ப எல்லாரும் முன்னுதாரணமாக சொல்ல வேண்டிய யாருன்னா, அத்தனை வீரத செயல்களையும் கலையையும் கற்றுக்கண்ட வேலுநாச்சியார் மாதிரி ஒரு குழந்தை தான் இன்னைக்கு தேவை. அதனாலதான் எல்லாரும் பேர் வைக்கும் போது, எங்க வீட்டுல ஒரு 3 பேருக்கு அந்த பேர் வச்சிருக்கோம். பெண் குழந்தைகள் நல்ல பேரா வைக்கணும் போது சமீப காலமா நான் பாக்குறேன். நேற்று கூட ஒரு ஸ்கூல்ல வாசிக்கும் போது வேலுநாச்சியார் என்ற பேரு கிட்டத்தட்ட ஒரு 5 குழந்தைகள் வந்தாங்க. இது வெறும் பேர்ல மட்டும் இல்லாமல் வீரத்திலும் குணத்திலும் நீங்க தைரியமாக கொண்டு வரணும். அதுக்கு இந்த மேடைகள்ல அவங்களாம் நிறைய பேசுவாங்க. நல்லா சிரிக்கிறீங்க, எனக்கு வேலை மிச்சம். சில ஊர்ல என்ன சொன்னாலும் நம்மளும் 2-3 இடம் கொஞ்சம் பாத்தீங்களா, பஸ்ல 9 வயசு 3 பேர் உட்கார வச்சுட்டு நடுவில் சிக்கிறாங்க. இந்த சைலண்ட் என்று உங்களுக்கு கொண்டு கொலையாக்கிட்டாங்க. அது இங்க இருந்து மதுரையில போனா அவ்வளவுதான். பஸ் கிளம்புறதுக்கு அந்த 2 பேர் பாருங்க, சிரிச்ச மணிக்கு இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் பெண்களுக்கு ஒரு கண்டிருக்காது, அப்படியே பிறந்து படுத்துறாங்க. சொல் புரட்ட விடுவான், சொல்ல விடுவான், நம்ம போன எடுத்து பேசலாம் அளவு. எனக்கு இந்த மேடையில் இன்னொரு அழகு என்னன்னா, எல்லாருமே மேடையவே பார்த்துக்கிட்டு, இதுதான் சில இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன், முன்சிட்டு உட்காந்து ஒரு யூடி பார்த்துருக்காரு நான் பேசுறது. என்ன அதான் நேரடியா வந்திருக்கேன், எந்த ஜோக்க விட்டுட்டீங்க பாருங்க. அவர் நான் என்ன பதில் சொல்லி எப்படி போக முடியும்? குழந்தையெல்லாம் பாருங்க அழகா உட்காந்து ஒரு முதல்ல தொடக்கம், ஒரு வரவேற்பு, ஒரு நடனம். சில இடத்துல பிள்ளை இருந்தா நான் பேச மாட்டேன், பயப்படும் ஏதாவது ஒன்று சொல்லி. அன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு பையன் கிட்ட வந்து காலை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அங்கிள் நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க அங்கிள். உங்க அப்பா அவ்வளவு ஜோக்கா பேசுவாரா? இல்ல உங்களை மாதிரி நான் வளரிக்கிட்டே இருப்பார். பாத்தீங்களா, இது வரைக்கும் சிரிக்காதவங்க இந்த ஜோக்கு சிரிக்கிறாங்க. காரணம், இந்த குழந்தையுடைய ஆற்றல் என்னன்னு மட்டும் சொல்றேன் சார். நம்மளாம் பெரியவங்க 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுவாங்க, தெரியாது. இன்னைக்கு உள்ள பசங்க 8மே எழுதுறான், ரைட்டா தப்போ. நல்லா படிச்சவன் பாயிண்ட் எழுதுறான், சுமாரா படிச்சவன் பேர எழுதுறான். எதுவுமே தெரியாதுங்க சார், பக்கமா எழுதுறான். 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். எல்லாரும் தமிழ் தெரியுங்களா முதல்ல? ஆமா, பரவாயில்ல. இங்கெல்லாம் சாரு மேல சிரிக்கிறாங்க. என்னை அன்னைக்கு ஆர்கனைஸ் என்னை கூட்டு போய் எல்லாம் சிரிக்கிறாங்க. முன்பு உட்காந்து அவர் மட்டும் சிரிக்கிறார். சவுண்டா சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்டுருவேன் நினைச்சு அடக்குறா சிரிப்பேன். சிரிச்சிடக்கூடாது, ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சுட்டு உட்காந்தேன். எப்படி சார் ஆரோக்கியமான விஷயத்துல மிகப்பெரிய அஸ்திவாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்களே நான் அது ரீதியா படிச்சனால சொல்றேன். ஜப்பானிகள் 120 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் 70 வயசுல அவங்களுக்கு பேரு இளவட்டம். ஜப்பான்ல 70 வயசுல ஒரு மனிதனுக்கு இளவட்டம் இருக்கிற அப்ப யங்ஸ்டரே அவங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியா இருப்பார்கள். இப்ப இதே நிபுணர் டாக்டர் சொக்கலிங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க அவர் வீடியோ எல்லாம் பாருங்க. 95 வயசு உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீங்க வாழ வேண்டும் என்றால் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். எவ்வளவு பெரிய பாயிண்டை சொல்லியிருக்கேன். அங்க ஒரு ஆள் முழு சொல்லியிருக்கேன். அப்படியா பாப்பன் தம்பி, நானே 5 மாத்திரை போட்டு உட்காந்துருக்கேன். நான் 95 வயசு வரைக்கும் எவ்வளவு மாத்திரை வாங்குறது சார்? எனக்கு டாக்டர் சொன்னா அப்படியே உங்களுக்கு சொல்றேன். ஒரு வாக்கிங் எப்படி இருக்குன்னு எனக்கு சொன்னதை உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சொல்றேன். காலையில எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு 6 மணிக்கு 10,000 அடி 3/4 மணி நேரம் நான் ஸ்டாப்பா நடக்கணும். அந்த கையை வீசி வீசி நடக்கணும். செல்போன் பேசிக்கிட்டு பக்கத்து, அப்புறம் ஓடி அப்படின்னு, அவ்வளவுதான். 3/4 மணி நேரம் நீங்க உங்க வாக்கியம் முடிஞ்சது சட்டை நனைஞ்சு கலக்கி புரியணும். இதுதான் உண்மையான வாக்கியம். அன்னைக்கு மெரினா பீச்சில் பாக்குற ஒரு 5 பேர் ஷூ சாக்ஸும் போட்டு வாக்கிங் பார்க்கணும். 2 ஸ்டெப் தான் போனான், 4 உளுந்த விட ஒண்ணு அப்படின்னு செம்மநாட்டு மாதிரி வாங்கி மேய்கிறது. டீ கொஞ்சம் போடுது, அதை நான் போண்டாவா 2 பார்சல் கட்டுங்க. அப்புறம் 16 வருஷம் வாக்கிங் போயமாப்புல ஒன்று வெயிட் எப்படி குறையும்? நீ 200 ரூபாய் பைக்கு வச்சுட்டு போட நிறுத்து. மொத்தம் வாக்கிங் நம்ம ஊர் எப்படி இருக்குன்னா, நடையில ஆரம்பிச்சு வடையில முடியும். சார் என்ன கடைசியில் பிச்சை எடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு.
உங்கள்கிட்ட இந்த ஸ்டாண்டப் காமெடி குழப்பம் நடத்திருக்கு, நான் பேசாம 100 நாள் வேலை கூட போய் குழப்பிக்கலாம். அது நான் மூணு பக்கம் ரொம்ப வேலை ஈஸி. 4-5 கிளவி போவோம், நாளைக்கு போற கிளவி, நாளை கழிச்சு போற கிளவி ஹேண்ட் பேக்கை போட்டுக்கிட்டு 100 நாள் வேலை. அது நடந்து போதே பெரிய விஷயம். போய் அந்த புள்ள முழுசா புடுங்காங்க, முனியில புரிஞ்சுட்டு டயர்டா இருக்கு, வாங்க வேப்ப மரத்துல உட்காருவோம், பிறகு அந்த வடை வாங்கிட்டு சொல்லுங்கடி. அழகான அதனாலதான் பெண் குழந்தைகளை சிறிய சிறியன்னு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவை என்னை அழைத்தது, நானும் ஒரு இந்த சமூகத்தில் இருக்கிறதே அவங்களுக்குலாம் ஒரு பெருமை. ஏன்னா அப்படியாப்பட்ட அரிய பெரிய சாதனைகளை ஒற்றை மனிதன் செஞ்சு இந்த சமூகத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கார் என்றால் அதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஐஏஎஸ் பாஸ் பண்ண, லண்டன்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ண நேதாஜி அவர்கள், நான் வெள்ளக்காரன் கீழே வேலை பார்க்க விரும்பலன்னு சொல்லி மகாத்மா காந்தியோட சேர்ந்து பணியாற்றின்னு வர்றாரு. இவர் தனி மனிதன், வேகமா இருக்காங்க, போராமப்பட்டு காந்தி அவர்கள் நேதாஜியை ஒதுக்கிறாரு. நேதாஜி தனியா வந்து இந்திய இராணுவத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு எனக்கு இளைஞர்களை கொடுங்கள் சொல்லும் போது எந்த ஊர்லயும் தயாரா இல்ல. தமிழ்நாட்டுல அத்தனை இளைஞர்களை நேதாஜிக்கு வீரதீர செயல்களை செய்வதற்காக அனுப்பியவர் தான் நம்முடைய முத்துராமலிங்க அவர்கள். அப்பதான் நேதாஜி அவர்கள் சொன்னாரு, நான் மீண்டும் பிறந்தால் தமிழகத்தில் பிறக்க வேண்டும், அதுவும் பசும்பொன் முத்துராமலிங்க அவர் வீட்டில் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வீரன் நேதாஜி அவர்கள் சொல்ற வார்த்தை பாருங்க. இதெல்லாம் நமக்கு சந்தோஷம். தேவருடைய சகோதரனாக பிறக்க வேண்டும், ராமநாதபுரத்தில் பிறக்க வேண்டும் சொல்றாரு பாத்தீங்களா. அப்படி ஒரு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, இளநீரை கொண்டு தாய்ப்பாலை கொண்டு ஒரு புனிதமான அரசியலை செய்தவர் தான் பசும்பொன் ஐயா அவர்கள். அப்படியாப்பட்ட இனத்தில் சமூகத்தில் பிறந்தது நம்ம ஒரு பெருமையான விஷயம் என்பதை உங்களுக்கு சொல்லி நல்லா சிரிச்சிங்க. இன்னொன்று யாரும் செல்போன் எடுக்கல, ஏன்னா இன்னைக்கு குழப்பமே முக்கால்வாசி. எனக்கெல்லாம் நடிச்சாம 1:30 மணிக்கு போன் வச்சு நான் எடுத்து கால் வைக்க, ஹலோ கேக்குதா, ஹலோ கேக்குதா அப்படின்னா 1:30 மணிக்கு கேக்குது அப்படின்னே, அப்ப வச்சிரு அப்படின்னா நான் என்ன சார் அதுக்கு எடுத்து பேச. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அது தாய்ப்பா உங்களை சொல்லி மெயினா சொல்லணும். உடனே வேகமா சமைக்கிறாங்க, எதுக்கு தட்டுல விடுறக்கா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா லைட்டா வருது, வாயில வச்சா வாந்தியா வருது. என்னன்னு எனக்கு என்ன வரைக்கும். இன்னொன்னு ஒரே விஷயம் சார், இது சமைச்சு பேஸ்புக்ல நான் இன்று ரசம் வைத்தேன், பேஸ்புக்ல 8000 பேர் லைக் பண்றான், ஆனா புருஷன் லைக் பண்ணல. எங்க எல்லாரும் லைக் போட்டுருக்காங்க, நீங்க ஒரு லைக் போட்டேன்னா அவங்க எல்லாம் ரசத்தை பார்த்தவங்க, நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு இருந்தா குடும்ப தைச்சு பார்த்தேன். பாத்தீங்களா எவ்வளவு மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா. உண்மை சம்பவத்தை ஆண்கள் சொல்ல முடியல, நான் சொல்லியிருக்கேன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஏன் லட்சுமி காலையில பசு ஒன்னிய மாதிரியே ஒருத்தி பார்த்தேன்டி, என்ன செஞ்சீங்க, இறங்கி வேற பஸ்ல வந்துட்டு அப்படின்னா அதெல்லாம் இப்படிதான் இருக்கு. நகைச்சுவைக்கா நம்ம சொல்லுவோமே ஒழிய, அது நம்மள இங்க இருக்க பெண்கள் பாருங்க, சுத்தமான தமிழ் பெண்கள் எப்படி வருவார்களோ அதே போல் சென்னைக்குள்ள இன்னமும் இந்த மாதிரி சேலை உடுத்தி குங்குமம் வச்சு பொட்டு வச்சு வர்ற பண்பாடு நம்ம ஊர்ல மட்டும்தான் உண்டு. நம்ம தெரியும் அதுக்கு ஒரு அழகு. காத்திட்ட பார்வோற்றும் உறவினர் கீர்த்தி சக்கரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரத்திற்கு உறவுகளின் வாழ்த்து. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி மறவர்குடி தொல்காப்பியம் செப்புகிறது. சீதா பிராட்டியாரை சிறைமைக்க செருக்களம் கண்டகுடி மீன்கொடி நிழலில் மேதினி ஆண்டிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெயர் கொண்டாய். மீனாட்சி சுந்தரமே, மறவர்குடி பிறந்த மாவீரனே, போர் கொண்டு வந்த எதிரியை புறம் கண்டாய், புகழ் கொண்டாய். எதிரியை மட்டுமாய் எதிர்கொண்டாய், எமனையும் அல்லவா எதிர்கொண்டாயே. புறநானூற்று வீரத்தை புறம் தள்ளியது உன் வீரம், புறமுது காட்டாத வீரம். பாரதம் காத்திட்டாய், பார்வோற்றும் புகழ் பெற்றாய். வாழ்கனி எம்மாம், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வாயாக. இவன் கொண்டையங்கொட்ட மறவர் சங்கம்.